வீட்டில் தன்னுடைய மகள் வந்து மீன் வளர்க்க ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாராம், ஒரு பெரிய மீன் தொட்டி வளர்ச்சி அதில் நிறைய மீன்கள்லாம் வளர்த்து வந்துருந்துச்சான். இந்த குழந்தை வந்து டெய்லி அதுக்கு போய் மீனுக்கு உணவு போடுறதும், அது கூட பேசிட்டு வரும், அது கூட உக்காந்துட்டு வரும், டெய்லி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குமா. அவங்க ஒரு நாள் இப்படியே இருக்கும் பொழுது அந்த ஒரு நாள் அந்த குழந்தை வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்புறமா திரும்பியும் அந்த குழந்தை திரும்பி 2 நாள் ரொம்ப சோகமாகவே இருந்திருக்கு போல இருக்குது. அப்போ திரும்பி ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா போய் கேட்டாராம், ஏம்மா அலற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க அது குழந்தை சொல்லியிருக்கு, இல்லைப்பா அந்த மீன் கொத்தி இருக்குல்ல, அது வந்து என்னுடைய மீனெல்லாம் டெய்லி கொத்தி கொத்தி எடுத்துகிட்டே போயிடுதுப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மீனுடைய அளவு குறைஞ்சிட்டே வருதுப்பா, நான் என்ன செய்வேன், பாவல்லப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுமா. உடனே அவங்க அப்பா சொல்லுவாராம், இது தானே, இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாம்ல, நான் வேலை பிஸியில் நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேனே, அப்படியா, ஏதாவது ஒரு கஷ்டம் என்கிட்ட சொன்னால் தானே நான் அதுக்கு தீர்வு செய்ய முடியும், சரி நான் இனிமேல் சரி பண்ணிடலாம், நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு மீன் வலை, அந்த தொட்டியில் போடுற வலை வாங்கிட்டு வந்து அந்த தொட்டி மேலே மூடிட்டு வரோம். நீ வந்து எப்பெல்லாம் பார்க்கணுமோ அது வலையை எடுத்துகிட்டு பாரு, ஃபுட்டு போடு, அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடு, அது பாட்டில் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுலேருந்து அந்த மீன் கொத்தி வந்து பார்த்துட்டு மீனை பிடிக்காமல் திரும்பி போயிடுமா. இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவாராம், உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா நீனே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ பெரியவங்ககிட்ட சொன்னினா தான் அவங்களுக்கு அதுக்கு தீர்வு சொல்லி சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீ சொன்னதுனால அதுக்கு தீர்வு கிடச்சிச்சு பாரான். இது இந்த மீனுக்காக மட்டும் இல்லை, எல்லா உன்னுடைய லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களாம். இந்த விஷயத்தை நாம் எல்லா குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. நன்றி.